விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்கினாலும் விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் ஏன் இன்னும் ஒண்ணு சேரல? இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரா இருந்த விஜய் அவர்கள் இப்ப மக்களுக்காக அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய நிறைய முயற்சிகளை எடுத்து வராரு. அந்த வகையில கொஞ்ச நாளாவே இவங்க குடும்ப பிரச்சனையை பத்தி சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் திருமணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. மகனும் மகளும் இப்ப அவங்களுடைய வேலைகளை கவனம் செலுத்துறாங்க. குடும்ப வாழ்க்கை இவ்வளவு நாள ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டு இருந்த சங்கீதா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையால எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுவுல இடம்பெற்றதா நிறைய விஷயங்கள் வெளியாச்சு. இந்த வெளியான தகவல் அடிப்படையில விஜய் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெற வேணும்னு சங்கீதா அவங்களும் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கனால இந்த மனு கூட போராட முடியல. அதனால வாபஸ் வாங்கியிருந்தாங்க. வழக்கு தொடர்பான மனுவுல நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்புறம் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. குடும்பத்தோட சேர போறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஏன்னா சமீபத்துல நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவங்க கணவர் கூட கலந்துக்கவே இல்ல. இந்த நிலையில அவங்கள சுத்தி பல்வேறு வதந்திகள் பரவி வந்துச்சு. இந்த நிலையில நடிகர் அஜித் அவங்களுடைய தாயார் மறைந்தப்ப கூட விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் ஒன்னா வந்தாங்க. இதெல்லாம் சமூக வலைதளங்கள சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் தொடர்பான வழக்கு அண்மையில விசாரணைக்கு வந்து மனுவை அவங்க வந்து வாபஸ் வாங்கியிருந்தாலும் மறுபடியும் ஏன் சேரல அப்படிங்கிற பல கேள்வி இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றாங்கன்னு எந்த உறுதியான தகவலும் இல்ல. சுதந்திர தின விழாவில் கூட ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம சமீபத்துல பேசின ஒரு பிரபலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஒவ்வொருவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி வெளியில வந்து நிறைய பேர் ஆராயறாங்க. அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. நான் வந்து நல்லவன்னு யாருமே சொல்ல முடியாது. விஜய் அவரை நோக்கி கை நீட்டி அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அறிவுரை எல்லாம் சொல்றது சரியில்லை. பலரும் விஜய் அவருக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் முயற்சி செய்தும் அடைய முடியாத இடத்தை அவரு பிடிச்சிருக்காரு. அவருக்கு அட்வைஸ் பண்ண நாம யாரு? அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவருக்கு பொறுப்பு இருக்கு. அவரோட குடும்ப விஷயங்களை யாரும் வந்து ஆராயாதீங்க. குறிப்பா சமூக வலைதளங்கள தேவையில்லாத தகவல்களை எழுதிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் கடந்த சில மாதமா பல்வேறு கட்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதாவது பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் தொடர்பான பல்வேறு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் மனு வாபஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு நாம யாருங்க? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதும் பிரிஞ்சு போறதும் அவங்களோட விருப்பம். அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. தேவையில்லாம யாரும் பேசாதீங்க, நீங்களே ஏதாவது எழுதாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.